சிஸ்கோ அக்கௌண்ட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணேங்க. அந்த அக்கௌண்ட்டுக்காக ஒரு கேம் கோயிங் ஃபார்வேர்டு எல்லாம் நிறைய கேம் இனிமேல் சிஸ்கோ அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிட்டே வரேன். சிஸ்கோ அக்கௌண்ட்டை பற்றி நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசல. ஏன்னா சிஸ்கோலெல்லாம் வேலை செய்கிறதுன்றது சொர்க்கத்துக்கு போய் வேலை செய்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியும் கிடையாது, கிடைக்கவும் கிடைக்காது. வேலை செஞ்சு ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. டென்ஷன் அந்தளவுக்கு இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் பண்ணி நான் வந்து பர்ஃபார்மன்ஸு 2 5 4 5 6 வருஷத்தில் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸை குறைக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பொரிய மாடிஃபை பண்ணி என் மூளையை கசக்கி பாவம் அங்கே ஒருத்தர் இருந்தார், பேரெலாம் சொல்ல விரும்பல. அவரும் ட்ரை பண்ணி நான் கம்மி பண்ணேன். 25 சம்திங் நினைக்கிறேன். 25 நிமிஷத்தில் ஏதோ சம்திங் கம்மி பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண முடியாத டிஃபெக்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். எண்ணி எடுத்தாவே ஒரு 6 7 தான் இருக்கும், 6 7 10 தான். ஆனால் அதை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகிடுச்சு, 1 வருஷம் ஆகிடுச்சு, 10 மாதம். அம்மா நினச்சாவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட்டெல்லாம் வேலை செய்ய முடியாதுங்க, வேலை செய்ய முடியாது. கை நடுங்க ஆரம்பிச்சிடும். இதுங்களா மரியான்னு ஒருத்தர் இருந்தார், சங்கர்னு ஒருத்தர் இருந்தார். என்ன மாதிரியான அக்கௌண்ட் இது? நீங்கள் ரூபா கொண்டு வந்தீங்க வச்சுட்டு என்ன அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செஸ் விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் வேலை செஞ்சுருவேன். திட்டு வேறு என்ன சங்கர். ஆனால் வேலையை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். அதனால தான் எனக்கு நிறையா லீனியன்ஸ் கொடுத்தாரு. அதெல்லாம் ஒரு காலம். நல்ல மாதிரியான நல்ல விஷயங்கள் நிறைய நடந்தது அந்த இடத்துல. நான் பார்த்ததே சொல்லுங்கண்ணே. இந்த ஐடி பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன். ஐடி பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கண்ணு போயிடும் இல்லையா, ஐசைட் போயிடும். சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கும். 5 hours தான் கரெக்ட். சிஸ்கோலாம் 1 year பண்ணுறதே ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக கஷ்டங்க. நல்ல ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான், கண்டிப்பாக கஷ்டம்தான், அதில் சந்தேகம் இல்லை. ஐ எம் ப்ரவுட் டு சே தட் ஐ ஒர்க்டு ஃபார் 1 year. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களும் கொடுத்தாங்க எனக்கு, ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் கொடுத்தாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த விஷயம் நீங்கள் வரலாம். 7:35 செக்மேட்டுக்கு வரும். அழகாக வந்துட்டாங்க பார்த்தீங்களா, அழகாக வந்துட்டாங்க, பர்ஃபெக்டாக வந்துட்டாங்க. அங்கே பிஷப் இருக்குது, இங்கே செக்மேட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஒன்றுமே பண்ண முடியாது.
ஈஸை கொடுத்துடலாமா? ஈஸை கொடுத்து ஆடலாமா? ஈஸை கொடுத்தாடலாம். ஈஸை கொடுக்காம நம்மளால் ஆட முடியாதா? சொல்லுங்கள். சிஸ்கோ அக்கௌண்ட்டை பற்றி நம்ம பேசிட்டோம். அதனால் தைரியமாக நம்ம ஆடணும். விளையாட முடியும்னு ஆடணும். கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன் தாங்க. இப்போ பாருங்கள் பொசிஷன் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தாங்களா? 1 2 3 4 5 1 2 3 4 இந்த பொசிஷனில் நான் வந்து ஜெயிச்சு கொடுக்கணும். இதுதான் சிஸ்கோ அக்கௌண்ட்டு. இதுதாங்க சிஸ்கோ அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டு வந்து இப்படி தான். இதை நான் வந்து ஜெயிச்சு கொடுக்கணும். முடியுமா? எவ்வளோ தோல்வி வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள் அடுத்தது அட்டாக் பண்ணுறாங்க. பிஷப் அடித்தா அந்த பான் போகுது. சரியா? இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம எங்கே வைக்கலாம்னா இந்த இடத்துல வைக்கலாம். இந்த இடத்துல வைக்கலாம். இப்போ பான் அடிச்சிடலாம். பிரச்சனை வருதுதாங்க. அடிச்சுட்டு பாருங்கள் இந்த இடத்துல மேட்டுக்கு வராங்க. என்ன லெவலில் ஆடுறாங்க பார்த்தீங்களா? இந்த டென்ஷன் கொடுப்பாங்க அவங்க. இப்போ அந்த பிஷப் அட்டாக்கு, இந்த இடத்துல செக்மேட்டு. அவ்வளோ ஈஸி இல்லை. சிஸ்கோ அக்கௌண்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுவே பெரிய இது கவுண்டர் அட்டாக்கு கொடுத்துருக்கு. மறுபடியும் பிரச்சனை. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பிஷப்புக்கு எடுத்து பின் பண்ணி குயினை எடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க தப்பாடுறாங்க. குயின் அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணலாம்? குயினை அடிக்கலாமா? அவங்களோட குயின் வந்து கிங்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் அடிக்கிறது தான் கரெக்ட். அடிச்சிட்டாங்களா? இப்போ தேவையில்லாமல் அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம. ஆனால் ஒரு பான் கிடைக்குது, தப்பு கிடையாது, அடிக்கலாம். அடிச்சாச்சு. இங்கே வைக்கலாம். ஆமாம், இந்த மாதிரியான பொசிஷன்ஸ்லாம் சிஸ்கோவில் வரும். சிஸ்கோவில் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் வரும். இதை சால்வ் பண்ணி கொடுக்கணும். தப்பாயிடுச்சா? தப்பாயிடுச்சு. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பொசிஷனில் வின் பண்ண சொல்லுவாங்க. வின் பண்ணி விடு அப்படிம்பாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? என் கேமில் தானே கிங்கை கொண்டு வருவாங்க. நான் இப்போவே கிங்கை கொண்டு வர போகிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் இருக்குது ஜெயிக்கிறது. வேறு சாய்ஸ் கிடையாது. அவங்களே கொண்டு வராங்க பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்து கொண்டு போய்ட்டு இங்கே வச்சா மேட்டு தான் ஆகும். அவங்க வேணுமுன்னே பண்ணுறாங்க பாருங்கள். ரூட்டை கீழே வச்சு மேட் பண்ணிவிடுவாங்க. அங்கே கொண்டு போனாங்கன்னா முதல்ல நம்ம இங்கே மேலே வைக்கலாம். இதெல்லாம் தாங்க பெஸ்ட்டான ஒரு விஷயம். இப்படி பண்ணுவாங்க சிஸ்கோவில். அடுத்தது அவங்க இதே பண்ண வராங்க. இல்லாமா அடிக்கக்கூடாது. நேரத்தில் நான் அடிக்கிறேன்னா ஃப்ரீ ஆகிடுது. வச்சிடலாம். இந்த வான் அடி பானெல்லாம் அடித்தாலும் நம்மக்கிட்ட 4 பான் இந்த சைடு பான் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. இங்கே வைக்கிறாங்க. முதல்ல இதை இங்கே பண்ண முடியாது.
இங்கே வச்சா என்னாகும்? இங்கே வைக்கலாம்ல. பிஷப் அட்டாக்கு. நீங்கள் வாங்க. இங்கே வரலாம். இந்த பானுக்கு கேட்குறாங்க, என்ன பண்ணலாம்? செக்கு வைக்கலாமா? கரெக்டு தான், வைக்கிறது தான் கரெக்டு. செக்கு செக் வைக்கிறது தான் கரெக்டு. இப்போ மேலே ஏற்றுதா? இதில் கரெக்டாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வின் பண்ணணும். பீஸ் டவுனில் நம்ம வந்து சிஸ்கோவில் பக்கு சால்வ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை டியூன் பண்ணி கொடுக்கணும். எப்படி இருக்கும் பிரெயினை? சொல்லு, பிரெயின் எப்படி இருக்கும்? பிரெயினே போயிடாது. இப்போ தான் கொஞ்சம் டீசெண்டாக ஆடணும். செக் வச்சா அங்கே வந்துடுவாங்க. இது அடிக்க முடியாது. இங்கே வந்துடலாம். இதாங்களா, நல்ல கேம் தான் அது. ஆனால் இப்போ எடுத்தாவே போயிடும். ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சூப்பராக. ஆனால் இந்த இடத்துல அடிக்க முடியாது. ஆண்டவா, இப்போ இப்படி தான் வரணும். இந்த வழியாக வரலாம். என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். முடியாது, பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ இங்கே வந்துடலாமா? தப்பாடி இருக்காங்க. இங்கே வரலாமா? இங்கேயும் வர முடியாது. இந்த இடத்துக்கு வரலாம். அடிச்சிடுவாங்க. இப்போ அடித்தா நம்ம வின்னுங்க. இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். அவங்க இந்த பான் அடிக்க வந்தால் அவங்க ரூபின்ட்டு பான் அடித்தா பான் இன்ட்டு ஸ்கியூவரில் போகுது. ஆனால் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. சிஸ்கோ அக்கௌண்ட்டில் அவ்வளோ ஈஸியாக யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி ஆடிட்டாங்கன்னு? ஆனால் இங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு. அங்கே தான் ஒரு தப்பு நடந்திருக்கு. பானை வச்சாச்சு. என்ன பண்ணுவாங்க பாருங்கள். ரூப் போயிடுச்சு. சிஸ்கோ அக்கௌண்ட் அடித்து தூள் பண்ணிட்டோம். இப்போயும் விட மாட்டாங்க பாருங்கள். சிஸ்கோ அக்கௌண்ட்டில் இப்போயும் விட மாட்டாங்க. வந்தாங்களா பாருங்கள், அவங்க விடவே மாட்டாங்க. பயங்கரமான டார்ச்சர் கொடுப்பாங்க அவங்க. இங்கே வா. இப்போ இந்த வின்னிங் பொசிஷன் யாருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. 2 4 பான் வச்சுருக்காங்க இல்லையா? ஜெயிக்கலாம்னு நமக்கு தோணும், ஆனால் ஜெயிக்க முடியாது. வந்தாங்க, அது அட்டாக் கூட. மறுபடியும் இப்போ டைம் கம்மியாக இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆடணும் இல்லையா? இங்கே போகலாம். சீக்கிரமாக ஆடுறோம். இப்போ இதை ஜெயித்தோன்னா சிஸ்கோவில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? நம்ம உடனே இங்கே வந்து செக் வச்சுக்கலாம். வந்தாங்களா, மறுபடியும் வந்து ஒரு செக் வச்சுக்கலாம். வந்தாங்களா, நம்ம இங்கே வந்துக்கலாம். வந்தாங்களா, இதை அட்டாக் பண்ணலாம். டக்குன்னு ஆடணும். வேறு நடக்கணும்ல. அவ்வளோ ஈஸி.
ஈஸி கிடையாதுங்க. சிஸ்கோ இதை ஜெயித்தா நான் சிஸ்கோவில் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு மீனிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பாருங்க அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஏதாவது வழி தானே ஆகணும். டக்குன்னு ஆடணும். இங்கே பண்ணலாம், இங்கே ஆடலாம். இன்னும் இங்கே வராங்க பார்த்தீங்களா? போச்சுன்னு நினைக்கிறேன். போச்சு, கேம் போச்சு. இல்லை அடிச்சிட்டாங்க. இது அடிக்கலாம், நல்லா தான் அடிக்கும். நம்ம தோற்றுருவோம், ஆனால் ஜெயிச்ச கேம் தான். தோற்றோம், ஆனால் ஜெயிச்ச கேம் நம்ம தான். அப்போ அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வந்தாங்க, இங்கே வந்துடலாம். ட்ராவாவது பண்ணலாம், இங்கே போகலாம். மூணு பான் 2 பான் ட்ரா பண்ணிடலாமா? சமாதானமாக போயிடலாம். அடித்து தான் ஆகணும். இங்கே வரலாம், டைம் இல்லை, அடித்து தான் ஆகணும். ட்ரா பண்ணியாச்சு. ஸோ சிஸ்கோவில் எலிஜிபிள், சிஸ்கோவை ட்ரா பண்ணியாச்சு. ஆனால் நான் இது சிஸ்கோ பற்றி சிலது சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் வந்து பெஸ்ட்டு. சிஸ்கோ மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் நெட்வொர்க்கிங்கு, சிஸ்கோ எல்லாருமே தெரியும், நெட்வொர்க்கிங் டொமைன் சூப்பராக இருக்கும். அதில் செஞ்சுட்டு வெளியில் வந்து ஹெச்சிஎல்லில் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அந்த அக்கௌண்ட்டு. நான் ஒருத்தன் தான் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கில் இருந்தேன். போய் கேட்டு பாருங்கள், வினோத் எப்படி ஒர்க் பண்ணார் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கில். ஜூனியராக இருந்தேன், உள்ளே பூந்தேன். ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். நல்லவங்க எல்லோரும், ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆல் கைண்ட் பீப்புள், நல்ல மனிதர்கள். உங்களை திருத்துவாங்க கண்டிப்பாக. உங்களுக்கு எல்லா மாதிரியான சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. அஃபிஷியலி நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வாங்க, முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னல்ஸ்.